சீரியல் கில்லர், தொடர் கொலையாளி. இந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு சொன்னதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட முகமெல்லாம் உங்கள் மனசில் வந்துட்டு போச்சு? ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள், அப்படி இல்லைனா சிலருக்கு ஃப்ரெடி க்ரூகர், ஜேசன், லெதர் ஃபேஸ் மாதிரி, இல்லைனா ராங் டர்னில் வர மேனியாக்ஸ் மாதிரி ஒரு உருவம் கூட வந்து போயிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு சீரியல் கில்லர் அப்படி தான் இருப்பானா என்ன? ஒருவேளை அவன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் மாதிரியோ, இல்லைனா உங்களுக்கு விருப்பமான நீங்கள் காதலிக்கிற ஒரு நபர் மாதிரியோ, இல்லைனா உங்கள் நெருங்கின சொந்தக்காரர் மாதிரியோ ஒரு சீரியல் கில்லர் இருந்தா, இவர் சேஃப் தான் அப்படின்னு நம்ம நம்புகிற ஒருத்தர் அவரோட தோற்றம் மாதிரி அவனுக்கு இருந்தா, அந்த மாதிரி டீசெண்டாக தோண வைக்கிற ஹேண்ட்ஸமான ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இருக்க ஒரு முகமூடியை போட்டுட்டு இருந்த ஒருத்தனை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவனோட அந்த அழகான முகத்துக்கு பின்னால் ஒரு பயங்கரமான முகத்தை மறைச்சு வச்சிருந்தான். ரொம்ப பயங்கரமான ஒரு முகம். நான் உங்கள் பிரவீன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இன் டைம் பாஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். Shadows crawl where the light won't reach. A breath behind, a voice will preach. The air's so cold, it cuts like glass. அது வருஷம் 1974. இந்தியா தன்னுடைய முதல் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருந்தது. அதே நேரம் உலகத்துல மிக அதிகமாக விற்பனையான கார்னு சொல்லப்படுற வோல்க்ஸ்வேகன் கோல்ஃப்ன்ற மாடலை முதல்ல அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பேரலா மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி அறிவுசார் கூட்டத்துக்கான ஒரு விளையாட்டு பொருளா ரூபிக்ஸ் கியூபியும், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பொழுதுபோக்குக்காக டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் என்ற ஒரு பரமபாதம் போல மோனோபோலி மாதிரியான ஒரு கேமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த காலம் அது. இப்படி விளையாட்டுக்கு சொந்த தேவைக்கு அப்படி நிறைய விஷயத்த அந்த வருஷத்துல புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும், அதே வருஷத்துல தான் மனித உயிர்களை விளையாட்டா நினைக்கிற ஒருத்தனும், அதுவும் குறிப்பா பெண்களோட உயிர்களை விளையாட்டா நினைக்கிற ஒருத்தனும் அமெரிக்கால உருவாகி இருந்த வருஷம் அதுவா இருந்திருக்கும்னு அப்ப யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதுவரை நாம மட்டும் இல்ல, அதிக சீரியல் கில்லர்ஸை பார்த்த அமெரிக்காவே சீரியல் கில்லர்னு ஒருத்தனை அவங்க சரித்திரத்திலேயே பார்த்ததில்ல. யாரோ பேர் சொல்ற மாதிரி H.H. ஹோம்ஸ், ஜாக் த ரிப்பர்னு 1-2 பேர் வேணா இருந்திருக்கலாம். இன்னும் சொல்லணும்னா சீரியல் கில்லர்னு ஒரு வார்த்தையே இல்லாத காலகட்டம் அது. ஜனவரி 4, 1974 வாஷிங்டன்ல இருக்க சியாட்டில் சிட்டியில அன்னைக்கு தான் அந்த மான்ஸ்டர், அந்த சீரியல் கில்லர் அவனோட முதல் கில் கவுண்டை ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியாம அந்த நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க எல்லாரும் வழக்கம் போல ஒரு நாளாக தான் அதை நினைச்சு அடுத்த நாள் காலையிலேருந்து இன்னும் பல வருஷங்களுக்கு அவங்கள நிம்மதியாக தூங்க விடாமல் செய்ய போகிற விஷயங்களில் முதல் சம்பவம் அந்த சிட்டியில் நடக்க காத்திருந்தது தெரியாமல் எல்லாரும் நிம்மதியாக தூங்க போயிருந்தாங்க. சிட்டியை அமைதியிலையும் இருட்டிலையும் மூழ்கி இருந்த அந்த சமயத்தில் அந்த சிட்டியில் இருக்க ஒரு வீட்டுக்கு இருட்டிலேருந்து வந்த ஒரு உருவம் அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ள நுழைஞ்சது. கதவை உடைக்காம திறந்துட்டு போனதால அந்த உருவத்துக்கு சொந்தக்காரன் தான் அந்த வீட்டோட சொந்தக்காரன்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. அது ஒரு வீடுன்னு சொன்னல, அது வெறும் வீடு இல்லை, அது ஒரு ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட். அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்க ரூம்ஸை ஷேர் பண்ணி தங்கிக்கலாம். அப்படி தான் அந்த சமயம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்க காலேஜஸில் படிக்கிற சில பெண்கள் ரூம் ஷேர் பண்ணி தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளதான் அந்த உருவம் வேட்டையாட காத்திருக்க ஒரு மிருகம் மாதிரி காத்திருந்து பல நாள் நோட்டம் விட்டு அன்னைக்கு அமைதியாக உள்ள நுழைஞ்சிருந்தது. உள்ள நுழைஞ்ச அந்த உருவம் மெதுவாக காலடி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு பொறுமையாக நடந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு போகுது. இப்போ அந்த உருவத்தோட கண்களில் வக்கிரமும் கோபமும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அப்படி ஒருத்தர் நிற்கிறத, அதுவும் அவங்க தங்கி இருக்க இடத்துலேயே நிற்கிறத பார்த்தா யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கொலைய நடுங்கிடும். உள்ளே வந்த அந்த உருவம் உள்ளே வரும்போதே கையோட ஒரு இரும்பு கம்பியை தயாராக எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்ததும் தான் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் உள்ளே வந்துருந்துச்சு அந்த உருவம். இப்போ அந்த இரும்பு கம்பியை தன்னோட தலைக்கு மேலே தூக்குன அந்த உருவம் உச்சக்கட்ட வெறியோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த நேரத்தில் தனியாக படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணை கண்ணு முன்னு தெரியாமல் கொலை வெறியோட தாக்க ஆரம்பிக்குது. தலையில், உடம்புல, கையில், கால்லன்னு அடித்து நொறுக்க ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறமா அந்த உருவம் செஞ்ச செயலுங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கான ஒன்று. அந்த உருவம் வந்த வேலை முடிஞ்சதும் திரும்ப கிளம்பி வந்த வழியாகவே வெளியே போகுது. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கண்ட்ரோல் ரூமில் வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு பல கால்ஸை பார்த்துருந்தாலும் அதில் சிலது ப்ராங்க் கால்ஸாகவும் பலது உண்மையாகவே க்ரைம் ரிப்போர்ட்ஸாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு வந்த அந்த ஒரு ஃபோன் கால் வழக்கமான ஒன்று இல்லை. 911 emergency services. What's your emergency? அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்டு முடிக்க எதிர்புறத்தில் காலில் இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி சொன்ன விஷயம் என்னன்னா, நேற்று நைட் பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருந்த தங்களோட ஃப்ரெண்டான கேரன் ஸ்பார்க்ஸை அடுத்த நாள் காலையில் ரூம்மேட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு போனப்ப அவங்க ஃப்ரெண்டான கேரன் ரத்த வெள்ளத்தில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு லேட் பண்ணாமல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்ட கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் டிஸ்பேட்ச் டீம் அங்கே வந்துடும், போலீஸ் வர வரைக்கும் க்ரைம் சீனில் எதையும் தொட்டுடாமல் பார்த்துக்கங்கன்னு அறிவுறுத்துறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்ப தான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன அந்த சம்பவத்தோட முழு டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரிய வருது. வீட்டில் ஃபோர்ஸ்ட் என்ட்ரிக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. கதவையோ இல்லை ஜன்னலையோ உடைச்சிட்டு வரல. இன்னும் டோரை மூட மறந்துருக்கணும், இல்லைனா வந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவனாக இருந்திருக்கணும். அந்த பொண்ணு எங்கே படுத்திருந்தாலும் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. மொத்த ரத்தமும் பெட்டில் படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அட்டாக்கர் தூக்கத்தில் இருக்கும்போதே தான் அட்டாக் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அப்படி தூங்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இவங்களா போய் அவனை உள்ளே விட சான்ஸ் இல்லைல்ல. அப்போ அவன் இவங்களை ரொம்ப நாளாக நோட்டம் விட்டு இவங்க தனியாக இருக்க நேரமாக பார்த்து அடிச்சிருக்கான் அப்படின்னு போலீஸ் அவங்கவுங்களுக்கு தோணுன ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எது உண்மை யாருக்கும் தெரியாது. ஏன் அதுக்கான எந்த ஆதாரமும் கூட கிடைக்கல. ஏன்னா அது டெக்னாலஜியில் ரொம்ப பின்தங்கி இருந்த காலகட்டம். இப்போ இருக்கிற அளவுக்கான டெக்னாலஜி அப்போ இல்லை. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து கிடைச்ச தகவல் என்னென்னா, கேரன் ஸ்பார்க்ஸ்க்கு அட்டாக் பண்ணதுனால அதிக அளவிலான பிரைன் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கேரன் ஸ்பார்க்ஸ் அந்த நிலைமையில் அன்றைக்கி யார் பார்த்துருந்தாலும் அது ஒரு வெறுப்புனாலேயோ பொறாமைனாலேயோ அல்லது முன்பகைனாலேயோ யாரோ ஒருத்தவன் இவ்வளோ கொடூரமாக அடிச்சிருக்கான்னு தான் தோணும். போலீஸும் அதுக்கு விதிவிலக்கு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு கொலை முயற்சின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது இது ஒரு தொடர் கொலையாளியோட முதல் கொலை முயற்சின்னு. இது ஜஸ்ட் அவன் பார்த்த ஒரு ட்ரையல்ஸ் தானே. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரியா இந்த சம்பவம் நடந்து 27 நாள் கழிச்சு ஜனவரி 30, 1974 நாம் ஸ்டார்டிங்கில் பார்த்த கேரன் ஸ்பார்க்ஸ் மாதிரியே ஒரு ஷேர்டு ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்த 21 வயசான லிண்டா ஆன் ஹீலின்ற ஒரு பொண்ணு தன்னோட ரூம்மேட்ஸ் கூட நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக அடுத்த நாள் காலையில் அவங்க பண்ண வேண்டிய ரேடியோ ஷோ ஞாபகம் வரவே, சரி நான் காலையில் சீக்கிரமாக இருந்துக்கணும், ரேடியோ ஷோ இருக்குது, ஸோ இப்போ போய் தூங்குறேன், ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னு அவங்களோட ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு பேஸ்மெண்ட் ரூமோட படிக்கட்டுகளை நோக்கி லிண்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கட்டில் இறங்க லிண்டா போன பிறகும் மறுபடியும் பேச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருந்த அவங்களோட ரூம்மேட்ஸோட பேச்சு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி யாருமே இல்லாத அந்த அமைதியான பேஸ்மெண்ட்டில் லிண்டாக்கு அங்கே செவத்தில் மாட்டியிருக்க வால் கிளாக்கோட முள்ளு நகர்ற சத்தம் கூட அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸோட சத்தமும் அவங்களுடைய ஆட்டோடைய சத்தமே தெளிவாக கேட்டுது. அந்த அளவுக்கு அந்த பேஸ்மெண்ட் அமைதியாக இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் அந்த அமைதி பயத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அப்போ அந்த அமைதி லிண்டாவுக்கு நிம்மதியாக தான் ஃபீல் ஆகியிருந்திருக்கும்ல. அப்புறமா அந்த ரூமில் இருந்த ஒரு பெட்டில் போய் லிண்டா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மேல் ஃப்ளோரில் பேசிக்கிட்டு இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நேரத்தில் பேசியே டயர்டாகி அந்த மேல் ஃப்ளோர்லேயே தூங்கிடுறாங்க. இப்போ தனியாக லிண்டா மட்டும் அந்த பேஸ்மெண்ட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. தனியாக நான் சொன்னேன், லிண்டாவும் அந்த சீரியல் கில்லரும் மட்டும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்தாங்க. அவன் முன்னாலேயே பேஸ்மெண்ட்டில் ஒழிஞ்சிட்டு இருந்தானா இல்லை அப்புறமா தான் உள்ளே நுழைஞ்சானான்னு சரியாக தெரியல. ஆனால் ஒன்ஸ் அவனுக்கு லிண்டாவும் மேல் ஃப்ளோரில் இருக்க அவங்களோட ரூம்மேட்ஸும் தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கில்லர் லிண்டா கிட்ட சத்தமே வராத மாதிரி மெதுவாக நடந்து போய் அவன் வச்சிருந்த இரும்பு ராடால ஓங்கி பலமாக லிண்டாவோட தலையில் அடிக்கிறான். அவன் எந்த அளவுக்கு பலமாக அடிச்சிருந்தானா அவன் அடித்த அந்த ஒரு அடி, ஒரே அடி லிண்டாவை கத்த கூட அலோவ் பண்ணாமல் அப்படியே தூங்குன மாதிரியே ஷட் டவுன் பண்ணிடுச்சு. மயக்கமாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வாங்கின அடியோட ஃபோர்ஸில் மண்டை கிழிஞ்சு அதிக அளவிலான ரத்தமே வெளியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கில்லரோட பிளானே ஒரே அடியில் விக்டிம்ஸை நாக் அவுட் பண்ணுறது தான். ஏன்னா அப்போ தானே அவங்களை யாருக்கும் தெரியாமல்
அவன் நினச்ச அவன் எதிர்பார்த்த டார்ச்சர்ஸ்லாம் செய்ய அவனுக்கு வசதியான இடத்துக்கு அவனால் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி தான் மயக்கமான லிண்டாவை சத்தமே வராத மாதிரி ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி அந்த பேஸ்மெண்ட்டோட படிக்கட்டு வழியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போகிறான் அந்த கொலைகாரன். அடுத்த நாள் காலையில் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்த லிண்டாவோட ரூம்மேட்ஸால் அங்கே லிண்டாவோட பில்லோலையும் பெட்ஷீட்லேயும் அந்த ரத்தக்கரையை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர, ஆனால் அங்கே படுத்திருந்திருக்க வேண்டிய லிண்டாவை அங்கே காணோம். ஒருவேளை காலையில் ரேடியோ ஷோ இருக்குன்னு சொன்னாலே அங்கே போயிருப்பாளோன்னு நினச்சா கூட அவங்க பைக்கும் வழக்கமாக அவங்க எங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்களோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர்த்தப்படலை. ஸோ அவங்க ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் தேவைப்படலை. ஸோ உடனே போலீஸ் கால் பண்ணி விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட கேரன்ஸ் பாக்ஸுங்க நடந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். எந்த க்ளூவும் இல்லை, கதவையோ ஜன்னலையோ உடச்சிட்டு வரல. ஸோ நோ ட்ரேசஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் என்ட்ரி. ஸ்டார்டிங்கில் அவன் பண்ண 2 கொலையும் விக்டிம்ஸ் அவனை ஒரு வேளை பார்த்து கத்திட்டாலோ இல்லை பதிலுக்கு அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ மாட்டிப்போமோன்ற ஒரு பயத்தில் தான் அவனோட சேஃப்டிக்காக தூங்கும் போதே 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருந்தான். ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு அந்த பயம் போனதுக்கப்புறம் அவன் யாரை கொல்லணும்னு நினைக்கிறானோ அவங்க தூங்குற வரைக்கும்லாம் அவன் வெயிட் பண்ண மாட்டான். ஜஸ்ட்டு சான்ஸ் கிடைச்சா போதும், எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி அவங்கள அங்கேயே வச்சு அவங்க சுயநினைவில் இருக்கும்போதே கடத்த ஆரம்பிச்சிருந்தான். கிளாஸ்ல இருந்து ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு, டிப்ரெஷனை சரியாக்கிக்க வாக்கிங் போனவங்க, இதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க வெறும் 40 அடி தூரத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களையுமே கடத்திருந்தான். இப்படி நிறைய பேர் கடத்தப்பட்டாங்க. அவன் கடத்தினவங்களுக்கெல்லாம் என்னாச்சு யாருக்கும் தெரியாது. அவங்க அட்லீஸ்ட் உயிரோடு தான் இருக்காங்களா அதுவும் தெரியாது. தெரிஞ்சது என்னன்னா, யாரோ ஒருத்தன் தொடர்ந்து எந்த தடயத்தையுமே விடாமல் தொடர்ச்சியாக பெண்களை கடத்திக்கிட்டே இருக்கான். அவன் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியல. மார்ச் 12, 1974 டோனா கெயில் மேன்சன்ற ஒரு பொண்ணு, ஏப்ரல் 17, 1974 சூசன் எலைன் ரான்கவுட், மே 6, 1974 ராபர்ட்டா கேத்லின் பாக்ஸ், ஜூன் 1, 1974 பிரெண்டா பால் அண்ட் ஜூன் 11, 1974 ஜார்ஜியா நாக்கின்ஸ்னு ஒரே வருஷத்தில் தொடர்ந்து 5 பொண்ணுங்க கடத்தப்பட்டாங்க. இந்த 5 சம்பவங்களில் நிறைய பேரை விசாரித்தாங்க. அதில் போலீஸ்க்கு தேவையில்லாத நிறைய தகவல்கள் கிடைச்சிது. ஆனால் அங்கே நோட் பண்ணுற மாதிரி 5ல் 2 கேஸில் மட்டும் நேரில் அறகுறையாக பார்த்த சாட்சியங்கள் சிலர் காணாமல் போன பொண்ணுங்களை கையில் கட்டி இருந்த ஒரு ஆளோட ஏதோ பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் போலீஸ்க்கு எப்படி உதவ போகுது? போலீஸால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த இந்த கடத்தல் சம்பவங்களை தடுக்க முடிஞ்சுதா? கடத்தப்பட்டவங்களெல்லாம் அவன் உயிரோடு தான் வச்சுருந்துருப்பானா? அப்புறம் போலீஸ் அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் இந்த வீடியோவோட பார்ட் 2ல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வித் மீ பிரவீன் இன் டைம் பாஸ் தமிழ். அவ்வளோதான், இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரவீன் சைனிங் ஆஃப். பை.